வணக்கம். இந்த வீடியோ இதுக்கு முந்தி போட்ட ஆயிலி நட்சத்திரம், மூல நட்சத்திரம் என்ற வீடியோவினுடைய தொடர்ச்சி. அப்போ சாஸ்திரத்தில் எழுதப்பட்ட ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம் என்ற பாடல் பொய்யா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு மனதில் வருகிறது. அது பொய் இல்லை. அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து நாம் பலன் நடக்கும். ஆண் மூலம் அரசாளும். ஆண் மூலம் அரசாளும் என்ற என்ன நினைக்கிறான்னு, இந்த உலகத்தவே கட்டி ஆளுவாங்க, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு பையனுக்கு மூல நட்சத்திரக்கார பையன் ஒரு வீட்டுக்கு வர்றார், திருமணம் பண்ணி கொடுத்துட்றோம் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னால், அன்புனாலேயோ இல்லை கெட்ட குணத்தினாலேயோ இல்லை அவங்களுடைய அடாவடித்தனத்தினாலேயோ அந்த வீட்டை ஆள்வாங்க. யார்? மாமனாருடைய வீட்டை ஆள்வாங்க. சரி, அதனால தான் நான் முதல்ல நல்ல பலன்னு சொல்லிட்டேன். அவங்களுடைய அன்புனால கூட இருக்கலாம். அன்புனாலேயே அந்த பையனை பார்த்தா பிடிக்குது, ரொம்ப நல்ல பையன், அவர்கிட்ட எதையும் கேட்டு செய்யணும். அது மாமனார் இருந்தாலும், மாமியார் இருந்தாலும், இல்லாவிட்டாலும், வீட்டுக்கு பெரியவங்க யாராவது இருந்தாலுமே கூட அவங்க அந்த வீட்டை அரசாள்வாங்க. அது அன்புனால இருக்கலாம். சில பேருடைய ஜாதகம் வேறு வகையில் கிரக கோளாறு இருந்ததுன்னா அவங்க ரொம்ப தொந்தரவுகள் பண்ணி வரதட்சணை கொடுங்க அப்படின்னு கொடுமை பண்ணி பிரச்சனையை பண்ணி எப்படியாவது ஒரு வகையில் அந்த வீட்டை அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அதுதான் ஆண் மூலம் அரசாளுங்கிறது. அந்த சக்தி அந்த வீட்டில் அவங்க தலைமை எடுத்து அவங்க வாங்கிக்குவாங்க அந்த இடத்து வீட்டை. அது நிறைய என்னால் சொல்ல முடியும். பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணி போடுறாங்க, அந்த குடும்பமே வீணாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நிர்மூலம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிர்மூலமாகிறது. அந்த பொண்ணு வந்த நேரத்தில் அது வரைக்கும் பிடிச்சிருந்த தோஷங்கள் அனைத்தும் நிர்மூலமாகிறதுனா இல்லாமல் போயிடுது, காணாமல் போயிடுது, துவம்சமாகிடுதுன்னு அது ப்ளஸ்ஸை சொன்னதை நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம். கிராமத்தில் சொல்லுவாங்க நிர்மூலமாக போனவனே அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்மூலம்னு சொல்லுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிர்மூலமாகிடுது. ஒரு குப்பை மேடை இருக்கக்கூடிய இடத்துல கூட அந்த மூல நட்சத்திரக்கார பொண்ணு வரும்போது நிறைய பக்கம் நாம் பார்த்துருக்குறோம். அந்த ஒரு பையனுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு குடும்பம் சுமாராக இருக்கலாம். அவங்க வந்த பின்னாடி அவங்க வாழ்க்கை நல்ல கிடுகிடுன்னு மேலே வர்றதை நம்ம நிறைய பார்க்கலாம். தோஷங்கள் நிர்மூலமாகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பூஜை பொருள் விற்கக்கூடிய ஒரு கடையில் மாமனார் இருக்கிறாரு, ஆன்மீகத்தில் இருக்கார், எப்பவும் காவியோடு அந்த வீட்டில் ஏதோ ஒரு வகையில் கட்டிகிட்டு இருக்காங்க, ருத்ராட்சம் போட்டிருக்காங்க, சிவலிங்கம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூல நட்சத்திரக்கார பொண்ணு வந்த பின்னாடி அந்த வீட்டில் எதுவுமே செய்யாது. ஏன்னா அது மூல நட்சத்திரங்கிறது முழுக்க முழுக்க விநாயகரனுடைய நட்சத்திரம், ஆஞ்சநேயரனுடைய நட்சத்திரம், மூல நட்சத்திரம் சக்தி மிக்க நட்சத்திரங்கிறனால அந்த வீட்டில் பக்தி, நேர்மை, உண்மையாகவே சொல்கிறேன், ஏழ்மை உள்ளே கொண்டு வரக்கூடாது. பக்தி, நேர்மை அந்த வீட்டில் இருந்து